டயபெட்டிஸ் இருந்தால் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுக்கு பயப்படுறீங்களா? நான் பார்க்குற தமிழ் பேஷண்ட்ஸ் எனக்கு டயபெட்டிஸ் வந்தோடனே நான் இப்போ சோறு சாப்பிட்றே இல்லை, இடியப்பம் புட்டு சாப்பிட்றே இல்லை, இட்லி தோசையெல்லாம் அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவன். ஆனால் உண்மையிலே கார்போஹைட்ரேட்ஸ் பிரச்சனை இல்லை. அதை நாங்கள் எப்படி எதோட பேர் பண்ணி சாப்பிட்றோம்ன்றது தான் பிரச்சனை. கார்போஹைட்ரேட் வந்து ஒரு முக்கியமான எனர்ஜி சோர்ஸ் எங்களோட பாடிக்கு. எங்களோட பிரெயினுக்கு கன்சிஸ்டண்ட்டாக கார்ப்ஸ் தேவை ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன மாதிரியான கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், அண்ட் எதோட சேர்த்து சாப்பிட்றோம்ன்றது தான் முக்கியம். உதாரணத்துக்கு நீங்கள் சோறு தனியாக சாப்பிட்றதுக்கு அந்த சோறு நீங்கள் மரக்கறிகளோட ப்ரோட்டீன் சோர்ஸ் அதோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் வந்தால் நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸை பார்த்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்ன அதை ஸ்மார்ட்டாக உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணி உங்களோட பிளட் சுகரையும் ஹெல்த்தி லெவல்ஸில் வச்சுருக்கலாமன்றது. உங்களுக்கு டயபெட்டிஸ் டயக்னோஸ் வந்தால் நீங்கள் எந்த சாப்பாடை அவாய்ட் பண்ண தொடங்கினீங்கன்னு காமெண்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமெண்டு. இப்படி வேறு டிப்ஸுக்கு கட்டாயம் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.